மா துர்கா, வாங்க வாங்க உட்காருங்க. நேத்து கச்சேரி எல்லாம் நல்லபடியா நடந்தா அம்மா? உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஒண்ணுமில்லம்மா, உன் தங்கச்சி பவானி விஷயமா பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டிய வீட்டு பையன், சர்க்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறான். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல, எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு வரீங்க. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யுங்க. என்னம்மா, நான் என் கடமையை செய்யறேன். என்ன பவானி, என்ன அக்காள் அப்படி பாக்குற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கணவன் வீட்டுக்கு போகிறதாம அழகு. அப்ப துர்கா, நான் வரட்டுமாம்மா? இப்பவே போய் நான் அவங்கள பாக்குறேன். அக்கா. என்ன பவானி, இப்ப எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கால நேரத்தோட உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அக்கா, காலம் பூரா எங்களுக்காக கஷ்டப்படுற, ஆனா எங்களால உங்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்ல. உனக்கு பணிவிட செய்யற ஒரே பாக்கியத்துலதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனா அப்புறம் உனக்குன்னு யாரக்கா இருக்கா? என்னம்மா நீ பைத்தியக்காரி, எனக்கு மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசையா என்ன? என் வாழ்க்கைய நான் இசையோடு இணைச்சுக்கிட்டேன். இல்லறம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு இருந்த எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன். அக்கா, ஆமா, நானே தான். நல்ல தடுக்கிச்சு, அதான் தடுமாறிட்டேன். நிலைமையே தடுமாறி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, அவ ஊர்ல இல்ல. எனக்கு தனியா படுத்து பழக்கம் கிடையாது. உன் ஞாபகம் வந்துச்சு, சரிதான் இனி இங்க படுத்துக்கலாமே வந்துட்டேன். ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற நீயே இப்படி பேசுற? பொறுப்பு? இந்த போலீஸ் செருப்ப காட்டின உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப நீ எனக்கு வேணும். உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நீ மிதிச்சிருக்க வேண்டிய இடமும் இது இல்ல. பாடகைன்னு பப்ளிக் லைஃப் வந்துட்டு பத்தினி வேஷம் போட்டா பொழுப்பு நடக்காது. அது உன்ன மாதிரி உதவாக்கரையோட உளுத்து போன வாதம். நான் அப்படி இல்லை. பத்தினியா வாழ்வேன். பங்கம் ஏற்பட்டா பத்திரகாளியாவும் மாறுவேன். ஆசைப்பட்டது நான் அடையாம விட்டதே இல்லடி. உனக்கு வந்திருக்கிறது ஆசை இல்ல, உன்னோட அழிவு. நான் வைக்க போற வேடிக்கை பார்க்கிற நாய் இல்ல, கால மாடு. துர்கா, என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் பொன்னம்பலையாட்டியே பேசிடுங்க. எங்க நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிடுறோம். ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோமா. நீ நினைக்கிற நகையை போடு, நீ செய்ய வேண்டிய சீர்வரிசை செய்ய. ரொக்கமா கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கறாங்க, அதை நாம பேசி முடிவு பண்ணிக்கலாம். வா குப்தாமி, கொண்டு பின்னால அடுக்க அந்த 2 மூட்டையும் போ. என்னம்மா, என்ன கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டிய? மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஆனா ஆனா என்னம்மா? அவங்க கேட்ட 10,000 தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. வணக்கம்மா, நான் தான் கச்சேரி புரோக்கர் நமச்சிவாயம். நம்ம கோபால் செட்டியாரு அனுப்பிச்சாரு. அவர் கட்டுற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் திரட்டணும்.
அதுக்காக 4-5 இடத்துல உங்களை கச்சேரிக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஏகமானதா தீர்மானிச்சிட்டோம். அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்ப கச்சேரி? அடுத்த மாசம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அட்வான்ஸுக்கு பதிலா மொத்த பணத்தையும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதுக்கு என்னம்மா, செட்டியாரே வட்டிக்கு பணம் தர்றவர் தான். அவர்கிட்ட பேசி நானே உங்களுக்கு பணம் வாங்கி தர்றேன். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்கம்மா அட்ரஸ். நீங்க செட்டியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை பணத்தோடவே அனுப்பி வைக்கிறேன். நான் எப்ப வரணும்? சாயந்தரம் வாங்க. வந்துருங்க, மறக்காதீங்க. வந்துருங்கம்மா, வந்துருங்க. பாத்தியம்மா துர்கா, உன் நல்ல குணத்துக்கு எல்லாமே கைகூடி வருது. கொஞ்சம் பாத்துங்க. நான் போய் பணத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம போயிட்டு வாம்மா. யாருமா நீங்க? என்ன வேணும்? நான் செட்டியார பாக்கணும். செட்டியாரா? ஆமா, கச்சேரி விஷயமா பேசணும். கச்சேரியா? வாங்க வாங்க உட்காருங்க. அன்னைக்கு நான் நிலைமை தவறி போனதா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன் நிலைமை என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ், எல்லாத்தையும் வேலை ஏத்து. என்ன பாக்குற? போலீஸ் புத்தியோட சக்தி உனக்கு தெரியாது. இது ஒரு விபச்சார விடுதி. இங்க நீ விபச்சாரம் பண்ணதா இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். நீதான் திட்டம் போட்டு என்ன வரவழைச்சியா? புரியல? இதுக்காகத்தான் உன்னை இங்க வரவழைச்சேன். வேண்டாம் ஜெயராஜ், விடிஞ்சா என் தங்கச்சிக்கு கல்யாணம். என்ன வேதனைக்கு ஆளாக்கிறாது. துர்கா, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இங்கேயே எல்லா வசதியும் இருக்கு. நீ மனசு வச்சா எல்லாம் உனக்கு சாதகமா முடியும். சீ, நீயும் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி பொறுக்கியால இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கே அவமானம். ஏய், மரியாதையா பேசு. மரியாதை அது உனக்கு தேவையில்லை. கான்ஸ்டபிள், இவளை இழுத்துட்டு போய் நல்ல ஏத்துக்க. ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா அமைச்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்ட எந்த சோதனையும் அவன் மறந்துடுவான். ஆனா அவன் மானத்துக்கு ஏற்பட்ட சோதனையை மட்டும் மறக்கவே மாட்டான்.